Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கான ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரில் எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கேன். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிரப் இருக்குது. இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ண ஒரு பிரெட் ஸ்லைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் பிரெட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அப்ளை பண்ண பிறகு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பட்டர் அப்ளை பண்ணி வச்ச இன்னொரு ஸ்லைஸை இது மேலே வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தவா வச்சிடலாம். தவா காய்ச்ச பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். பட்டர் அப்ளை பண்ணியிருக்க பாட்டை வைங்க. இப்போ 1 மினிட் அது கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது அதர் சைடையும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். மெயினாக கிட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.